நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் புளி சாதமும் அடிக்கடி செய்வோம். கொத்தமல்லி சாதம் அவ்வளோவா வந்து யாரும் செய்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கொத்தமல்லி சாதம் செஞ்சு பாருங்கள். வாரத்தில் 7 நாளும் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாதமும் இந்த வேர்க்கடலை துவையலும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் பசங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணுறேன். ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி, அந்த 4 பச்சை மிளகாய், 4 பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, நறுக்கின இஞ்சி, அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, அந்தேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம், அந்தேன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் தான் செய்யணும், இல்லை மண் சட்டியில் செய்யுங்க. இரும்பு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் போடுங்க. அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவே. நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் தாளிப்புக்கு தேவையான கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், அந்தேன் கொஞ்சம் அந்தேன் வந்து கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நம்ம தாளிப்புக்கு போடுற எல்லா பொருளும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை எள்ளு, அந்தேன் காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட்டாச்சு. ஸோ உங்ககிட்ட வந்து கேஷ்யூ நட் இருந்தால் கேஷ்யூ நட்டை உடச்சி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இல்லைன்றதால போடலை. இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை எடுத்து அப்படியே வந்து இதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கணுங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி அந்த எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வதக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ கரைச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு புளி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியாக வந்து லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமனை கட் பண்ணி இந்த சாறை வந்து நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ஸோ நல்லா போட்டு கலரிட்டே இருக்கணும். எதுக்காக இந்த புளி, எதுக்காக இந்த லெமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை எடுத்துரும். அந்த ரீசனுக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கீயும் போட்டுக்கிறேன். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது அப்படியே வந்து வடித்து நான் சாதம் ஆற வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு சாதம் வடிங்க. அந்த சாதம் ஆறின சாதத்தில் இதை போட்டு நல்லா கலருங்க. ஸோ சூப்பரான ஒரு கொத்தமல்லி சாதம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ரைஸை சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முக்கியமாக அந்த வேர்க்கடலை துவையல் கண்டிப்பாக வேணும். இது ரெசிபியும் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன்.